டெல்லி சிஎம்மா கூட கொடுத்துருப்பாங்க விஜய்க்கு, அவ்வளோ மோஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் பெரியார் கொள்கையை ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கறனால நாங்கள் மறுத்துட்டோம். எது பெரியார் கொள்கை இவங்க ஏற்றுக்கிட்டது? சும்மா அந்த வார்த்தையெல்லாம் பேரெல்லாம் சொல்லிட்டா உடனே அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டதா ஆயிடுமா? என்ன பெரியார் கொள்கைப்படி இவங்க இருக்கிறாங்க? சும்மாவான இந்த போகிற போக்கில் வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆளுமைகளின் பெயரை சொல்றதுனாலேயே இவர் மீது மதிப்பும் மரியாதையும் வந்துவிடும் என்றால் இது மிக மிக அதான் அறிவற்ற தன்மைங்கிறத வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஏன் இப்போ மிஞ்சி போனால் எதுக்கு டெல்லி சிஎம்னு சொல்லணும்? அமெரிக்காவோட பிரசிடென்ட்டு இல்லை சைனாவோட பிரசிடென்ட்டு ரஷ்யாவோட பிரசிடென்ட் அதெல்லாம் கூட கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா இவர் உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர். அதனால் அமெரிக்காவிலேருந்து எங்களை கூப்பிட்டாங்க, ரஷ்யாவிலேருந்து எங்களை கூப்பிட்டாங்க, சைனாலேருந்து கூப்பிட்டாங்க, ஜப்பான்லேருந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் போகல, ஏன்னா நாங்கள் பெரியாரை பின்பற்றுறோம். ஏன் பெரியாரை பின்பற்றினாலும் அமெரிக்காவில் போய் பெரியாரை பேசலாம்ல, அது இன்னும் புகழ் கொடுக்கும் தானே? என்ன இது கவைக்குதவாத வாதங்களை எல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு.